அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி 3-7. அதில் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தின் 1/3 ஆகும். நீளம்ங்கிறது அகலத்தின் 1/3. அச்செவ்வகத்தின் சுற்றளவு 64 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தை காண்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த பாயிண்ட் செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தின் 1/3. இப்போ 1/3 இன்ட்டு அகலம் b. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b/3 ஈக்குவல் டு என்ன l. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 3l. அப்போ இந்த இடத்துக்கிட்ட l என்பது என்னன்னு எழுதியிருக்கோம் 1/3/b, அதாவது b/3. b இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு 3l, அதாவது செவ்வகத்தின் அகலம் 3l. செவ்வகத்தின் சுற்றளவு என்ன ஃபார்முலா போடுவோம் 2 × l + b இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சுற்றளவு 64 மீட்டர். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் 2l + 2b ஈக்குவல் டு 64. 2l அப்படியே போட்டுக்கிறோம் ப்ளஸ் 2b, அதாவது 2 × b என்பது 3l ஈக்குவல் டு 64. இப்போ பார்த்தீங்கன்னா 2l ப்ளஸ் 2 3 6l ஈக்குவல் டு 64 மீட்டர். இது ரெண்டையும் 6 கூட்டினா 8l ஈக்குவல் டு 64 மீட்டர். l இஸ் ஈக்குவல் டு, அதாவது நீளம் 64 பெருக்கிட்டு கட்டிக்க கொண்டு வரோம், டிவைடட் பகுதிக்கு வந்துடும். 4 8 8 8 64. அப்போ l இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர், அதாவது செவ்வகத்தின் நீளம். அப்போ அகலம் b இஸ் ஈக்குவல் டு, b என்பது 3l, அதாவது 3 × 8 பெருக்கினோம்னா வரக்கூடிய விடை 24. அப்போ பார்த்தீங்கன்னா therefore செவ்வகத்தின் நீளம் என்பது 8 மீட்டர், அகலம் என்பது 24 மீட்டர். இந்த மாதிரி இந்த ஃபார்முலா பயன்படுத்தி இந்த கணக்குகளை செய்யணும். புரிஞ்சுங்களா?